டேய் அநியாயமா இல்லையாடா, தேர்ட் இயர் முடிக்க போறேன்டா, இன்னும் என் காலையில ஒரு ஓணம் ஃபங்க்ஷன் வச்சது கிடையாது, எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாதுடா. இந்த பொங்கல்னு ஒண்ணு வைப்பானுங்க, அவங்களே ரெண்டு கிளாஸ் மட்டும் வச்சுப்பானுங்க. ஒரே அவமானமா இருக்குடா. இல்ல காலேஜ் படிச்சா நல்லா ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தேன். நமக்கு எது சின்ன காலேஜ்ரா, ஓணம் ஃபங்க்ஷன் வைக்கிறானுங்க. அந்த காலேஜ் ஒரு 50 பேர் ஓணம் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கிறானுங்க. ஃபங்க்ஷனுக்கு பேர் போன காலேஜ்ல இருக்குது. ஆனா நம்ம காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனும் இல்ல. அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுது, வெயிட்டர்ஸ் ஆகுது. எங்க பார்த்தாலும் ஓணம் ஃபங்க்ஷனு, எங்க பார்த்தாலும் அப்படியே பயங்கரமா பேனர் இறக்குறதுனாவோ கலர் போட்டு அடிக்கிறதுனாவோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணானுங்க. ஆனா நம்ம காலேஜ் பேர் உங்களுக்கே தெரியும் எந்த காலேஜ்னு. ஒரு தடவை சொல்லிக்கிறேன், மோட்டு காலேஜ்னு அப்படி சொல்லுவாங்க. நான் யாரும் கரெக்டா காலேஜ் பேர்லாம் நான் பிரச்சனை ஆகும் நினைக்கிறேன். சரி காலேஜ் பேர் சொல்லல, நம்ம காலேஜ் வந்து சித்தல தான் இருக்காங்கன்னா, இந்த காலேஜ்ல ஃபங்க்ஷனே வைக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா எங்க எந்த ஃபங்க்ஷனும் இல்ல. பொங்கல்னு வச்சாங்க அப்ப, அது மறந்தே போச்சு. ஃபங்க்ஷன் வைப்பான்னு எதிர்பார்க்கறேன், பார்க்கலாம். ஆனா அந்த ஓணம் ஃபங்க்ஷனை பண்றானுங்க பாரு ஒண்ணு, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்க, எங்க பார்த்தாலும் பசங்க ஜோடி ஜோடியா பயங்கரமா சுத்தி இருக்கானுங்க. நம்மளுக்கா சும்மாவே நம்ம இருக்க மாட்டோம், எல்லாம் ரீல்ஸ் வேற போடுறானுங்க. எங்களுக்கா டென்ஷன் ஆகுது. கிளாஸ்ல உட்காந்து ரீல்ஸ் ஷேர் பண்றானுங்க, குரூப்ல வேற ரீல்ஸ் ஷேர் பண்றானுங்க. ப்ரோ சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ, ஓணம் ஃபங்க்ஷன் வச்சிருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, கெஞ்சி கேக்குறேன் ப்ரோ. ஓணம் ஃபங்க்ஷன் தான் ப்ரோ கேக்குறோம். ஏதாச்சும் பண்ணி பாருங்க, ஃபைனல் முடிக்க போறோம் பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணுமே இல்ல.